கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சென்னையில் மின்சாரம் தாக்கி பெண் துப்புரவு பணியாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தமிழக அரசு அவரது குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது. அந்த குடும்பத்தை பொறுத்தவரையிலே ஒரே உழைக்கும் நபராக அந்த பெண்மணி தான் இருந்து வந்தார். அவரும் 30 வயதுக்குட்பட்ட இளம் பெண்மணி. அவருடைய கணவரும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரும் பணிக்கு செல்ல முடியாத சூழலில் இருந்து வந்தார். இந்த பெண் மட்டுமே துப்புரவு பணிக்கு சென்று வந்து அவரது கணவர் மற்றும் குழந்தைகளையும் அவர்களை படிக்க வைப்பது, அவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவு, படிப்புக்கு தேவையான விஷயங்கள் ஆகியவற்றை எல்லாம் கவனித்து வந்தார். இந்த நிலையிலே இன்று காலையிலே அவர் சென்றபோது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தார் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருந்தது. துப்புரவு பணிக்காக சென்ற பெண் மின் கம்பி அந்த மின்சாரம் தாக்கிய காரணத்தினாலே உயிரிழந்தார் என்ற ஒரு சோகமான செய்தி வெளியாகி இருந்தது. அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. காரணம், மிக மிக வறுமையான குடும்பத்திலே இருக்கக்கூடியவர், துப்புரவு பணிக்காக சென்றவர், அவர் உயிரிழந்தார் என்பதும் அவருக்கு அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தொடர்ந்து வலுத்து வந்தது. இந்த நிலையிலே தமிழக அரசு அவரது குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் வழங்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மின்சாரம் தாக்கி உயிர்நீத்த அந்த துப்புரவு பணியாளர் வரலட்சுமி அவரது இல்லத்திற்கு இன்று காலை 11 மணிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் செல்ல இருக்கின்றார். அந்த குடும்பத்தாரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு 20 லட்சம் ரூபாய் காசோலையை தமிழக அரசு சார்பில் வழங்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த பெண்ணினுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியான கண்ணகி நகர், அந்த பகுதிக்கு சென்று அவர்களது உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து இந்த நிவாரண உதவி வழங்க தமிழக அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.